إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. أيضا قل الحق وإن كان مرا. صدق الله العظيم. அளவில்லா அருளும் நிகழல்லா அன்பும் விண்ணையும் மண்ணையும் என்னையும் உங்களையும் தடம் பார்த்து வர்ஷிக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தது. இன்னும் அவனின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாருடைய சஹாபாக்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த நல்லோர்கள் வல்லோர்கள் எல்லோர்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானமழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு உண்மையும் பொய்யும். ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கையில் இது பின்னி பிணைந்ததாக இருக்கின்றது. உண்மை பேசக்கூடியவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள், பொய் பேசக்கூடியவர்களும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையாம் அன்மறையில் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான். காலல்லாஹு ஹாதா யௌம யன்ஃபஉல் ஸாதிகீன ஸித்குஹும். ஒரு மனிதன் பிரயோஜனமான முறைகளில் அவன் உண்மையை பேசிக் கொண்டிருக்கின்றான் என்றால் அவனுக்கு ஜன்னாத்துல் தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹார், அவனுக்கு சொர்க்கம் இருக்கின்றது. எப்படியா கொண்ட சொர்க்கம்? தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹார், அதற்கு கீழே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அப்படியா கொண்ட சொர்க்கம் அவருக்கு இருக்கின்றது. خالدين فيها أبدا, அவன் அதில் நிரந்தரமாக இருந்து கொண்டிருப்பான். இதுதான் அந்த சொர்க்கத்தில் அவன் நிரந்தரமாக இருப்பான். ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். வரது அன்ஹு, அவர்களும் அதை பொருந்திக் கொள்வார்கள். ذلك فوز عظيم என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, உண்மை பேசியதின் காரணமாக ஏற்பட்டதுடைய நன்மைகள் ஏராளம் நடந்திருக்கின்றன. அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டார். அன்த குல்த லின்னாசி என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு உன்னுடைய தாயை பற்றி அல்லாஹ் தவிர்த்துவிட்டு என்னையும் என் தாயையும் நீங்கள் கடவுளாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் நான் சொன்னீர்களா என்பதால் அல்லாஹ் தஆலா நபியா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கின்றார். என்னையும் என்னுடைய தாயையும் நீங்கள் கடவுளாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக நீங்கள் சொன்னீர்களா என்பதால் அல்லாஹ் தஆலா நாளை கேட்கக்கூடிய சமயங்களில் அவர்கள் சொல்வார்கள். இந்த உரையாடலுக்கு பின்புதான் அல்லாஹ் தஆலா யௌம யன்ஃபஉ ஸாதிகீன ஸித்குஹும், இந்த கியாமத் நாளில் உண்மை பேசியவர்களுக்கு அந்த உண்மையின் பிரயோஜனம் தரும். யார் உண்மை பேசினார்களோ அவர்களுக்குரிய உண்மையினுடைய பிரயோஜனம், அவருடைய நன்மைகள் அவர்களுக்கு தரும். ஆனால் உலகத்தில் காலமெல்லாம் பொய் பேசிக்கொண்டே திரிந்து கொண்டிருக்கின்றான யாருங்க? எல்லா ஏற்பதெல்லாம் பொய் தான். என்னைக்கு இருந்து அல்லாஹ்வுடைய சாபத்தில் ஏற்பட்டதில் இருந்து இவன் பொய்யே வைத்துக் கொண்டிருந்தான். கியாமத் நாளில் மட்டும்தான் அவன் உண்மை பேசக்கூடியவனாக இருப்பான். நாளை மறுமை நாளில் வந்து அவன் உண்மை சொல்வான். இப்லீஸ்
இங்க எல்லாம் சொல்லிடுவான், இங்க எல்லாம் கெடுப்பான். நீ போகாத, தொழுக போகாத, விளையாடு, அது கிடக்குது, இது கிடக்குது என்பதாக எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு இருப்பான். நீ எப்படியாச்சும் உன்னுடைய வாழ்க்கையை சின்னாபனமாக்குவது நான் எப்படி சொல்லிய கடமை. அவன் அல்லாஹ்விட்ட சபதம் எடுத்து வந்தவன். அதனால பொய்யான சிந்தனைகளை உங்களுடைய உள்ளங்களில் போடுவான், பொய்யான சிந்தனைகளை உங்கள் மூலியமாக பரப்புவான். அதை செய்வதை உங்களுடைய மூளைக்கு அவன் எத்தி வைப்பான். இது போல சொல்லிட்டு நாளை மறுமையில் வந்து அவன் ஒரே உண்மையை சொல்லுவான். இப்லீஸ் நாளை மறுமையில் சொல்லக்கூடிய உண்மை இருக்கின்றது. லம்மா குலிய அம்ரு இன்னல்லாஹு வஅதகும் வஅதல் ஹக்கி, அல்லாஹ் உங்களுக்கு தந்த வாக்குறுதிதான் உண்மையானது, நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் பொய்தான் என்பதாக இப்லீஸ் அன்னைக்கு வந்து சொல்லுவான், உண்மையை சொல்லுவான். உங்களுக்கு என்னென்னலாம் சொன்னோம், எதெல்லாம் ஆசவாசம் காட்டணும், இதெல்லாம் பொய். ஆனா அல்லாஹ் உங்களுக்கு தந்த வாக்குறுதி இருக்கிற, நீங்கள் நன்மைகள் செய்தால், உண்மைகள் பேசப்பட்டால், நீங்கள் அல்லாஹ்விற்கு அஞ்சினால் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்பதாக அல்லாஹ் சொன்னானே, அதுதான் உண்மை. எங்க வந்து சொல்றான், எங்க வந்து சொல்றான், இந்த உலகத்துல சொன்னா எல்லா பக்கம் கேட்டுருவோம். ஆனா அங்க வந்து சொல்லுவான் இப்லீஸ், அல்லாஹ் தஆலா ஏத்துக்க மாட்டான். அந்த உண்மை அவன் சொன்ன உண்மையின் காரணமாக பரவாயில்ல, இன்னைக்காச்சும் வந்து உண்மை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு இருக்க மாட்டான். இன்று அவன் உண்மை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. அதே சமயத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன உண்மையின் காரணமாக, உண்மையே பேசி பழகியதன் காரணமாக இவர்கள் மறுமையில் வந்து சொல்கின்றார்கள், யா அல்லாஹ், இவர்களை நான் என்னை ரப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய தந்தை தாயை இவர்கள் தெய்வமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், இவருடைய அஸ்ஸதகு என்கிற கதவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பொய் உண்மை பேசக்கூடியது வெற்றியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும், பொய் சொல்லக்கூடியது இருக்கின்றது இவர்களை எவ்வளவு ஹலாக்காக்கக்கூடியதாக இருக்கும், இவர்களை அழிக்கக்கூடியதாக இருக்கும். அருமைக்குரிய சகோதரர்களே, உண்மை பேசியதன் காரணமாக பல்வேறு விஷயங்கள் உண்மை இல்லைங்க. ஃபாத்திமா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள பத்தி எல்லாம் அவதூறு சொன்னாங்க. ஒரு போர்க்களத்துல போனாங்க, போன இடத்துல வந்து அவங்க அந்த களைப்பான இருந்த சமயத்தில் இவர்கள் ஒரு மரத்தடியில் அயர்ந்து தூங்கி விடுகின்றார்கள். எல்லோரும் கவனிக்காமல் சென்று விடுகின்றார்கள். எப்பொழுதுமே போர்க்களத்துல இருந்து போகக்கூடிய இடத்துல இருந்து கிளம்பக்கூடிய சமயத்தில் ரசூலுல்லாஹி என்ன செய்வாங்கன்னா, ஒரு சாதியை பாட்டு வருவாங்க, கடைசியில் ஏதாச்சும் விடுபட்டு இருக்கா, ஏதாச்சும் விட்டு போயிருக்காங்க, என்ன பார்த்து நீங்க அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல பார்க்கும் பொழுது இங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த சஹாபி அவர்களை தொடவும் இல்லை, கட்டி எழுப்பக்கூட இல்லை, உண்மையாக சொன்னார்கள், அஸ்ஸகுபில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பது சொன்ன உடனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே, சில வார்த்தைகளை சொன்ன உடனே அவங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா கண்ணு விழிக்கின்றார்கள். என்ன ஆகிவிட்டது இது போன்று என்பதாக. இவர்கள் அந்த ஒட்டகத்தினுடைய நொடியில் அந்த கீழே தொட்டு கொண்டு கட்டியிருப்பார்கள், அதற்குள் ஏற அமர்ந்து கொள்கின்றார்கள். முன்பதாக இவர்கள் நடந்து செல்கின்றார்கள், இழுத்துச் செல்கின்றார்கள். இப்பொழுது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது எட்டு கட்டப்பட்ட முனாஃபிக்குகள் இப்லீஸுடைய தூண்டுதலின் பேரில் பொய்யான செய்திகளை பரப்பக்கூடியவர்களாக ஆகிவிட்டார். இங்க ஃபுல்லா எல்லாம் போய் போவார், செய்தி எல்லாம் பரவிருக்கு. இந்த மைனருடன் சஹாபிக்கும் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் தவறான ஒரு உறவுகள் இருந்து விட்டது, அதனால இருந்துட்டாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். வந்து ஆயிஷாவை நீங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள். ஒண்ணும் சொல்லல, எதுவுமே சொல்லல, நீங்க தப்பு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லல, செய்யவில்லை என்றாகும். இவர்களை பற்றி தெரியும். இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டால் அல்லாஹ்வுடைய வசனம் இறங்காது. ரசூலுல்லாஹி ஏன் சொல்லல, அப்ப சந்தேகப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது.
அமைதி காத்தார்கள், பொறுமை காத்தார்கள். எதற்காக வேண்டி? அல்லாஹ் இதை தெளிவுபடுத்த வேண்டும். கியாமத் வரை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது ஏற்பட்டனுடைய அந்த களங்கத்தை நீக்க வேண்டும். பின்னுள்ளவர்கள் வரக்கூடியவர்கள் யாரும் எதுவும் சொல்லிவிடக்கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கியது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பரிசுத்தமானவர்கள், அந்த சஹாபியும் பரிசுத்தமானவர் என்பதாக வசனம் இறங்கி. அப்ப ஒரு பயம் வருவான், அந்த புலி வருது சொல்லி அதை உள்ள ஓடிடுவாங்க. இப்படி சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருந்தான். அப்ப எல்லாம் என்னமோ நினைச்சு நடந்து வந்தாங்க. பார்த்தாங்க எல்லாம் ஓடினாங்க. ஆச்சு. ஒரு நாள் இவன் உண்மையாக புலி வந்தது, புலி வருகிறது என்று சொல்லி ஓடினான். அப்போது யாரும் கண்டு கொள்ளவில்லை. இவன் போய் சொல்றான், அப்பா இவன் சும்மா இதே கோப்பாட்டை வந்து பயந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையில் புலி வந்தது, அந்த பயனை அடித்து தின்றது என்பதாக கதைகள் அப்பொழுது சின்ன வயசுல ஒன்னாவது படிச்ச கதைகள் என்று ஞாபகம். அப்ப அந்த சமயத்தில் அங்க சொல்லிக் கொடுக்கக்கூடியது, விளையாட்டுத்தனமாக கூட நீங்கள் அங்கே பொய் உரைத்து விடாதீர்கள். பொய் சொல்வதன் காரணமாக உங்களுடைய உண்மை சொல்லும் சமயத்தில் கூட அது செத்துவிடும், பொய் விளைத்து விடும். உங்களுடைய சூழ்நிலைகளை எப்படி மாற்றி விடுவான்? அல்லாஹ் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது கிதுபு யஅக்குல் ஈமான், அது கிதுபு யஅக்குல் ஈமான். பொய் சொல்லக்கூடியது இருக்கின்றது, ஈமானை தின்றுவிடும். ஒரு விஷயம் வந்து ஈமான் அரிச்சிருச்சு அப்படின்னா அவருக்கு சுத்தமாக வந்து முஸ்லீம் வரக்கூடிய நான்கே வாசக சொல்வாங்க. ஒரு சல்மான் நையா அவன் பெயர் அளவில் தான் முஸ்லீம், அவன் முஸ்லீம் அல்ல. அவனுடைய குணம், அவனுடைய செயல், அவனுடைய பேச்சு அனைத்தும் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டதாக ஆகிவிடும். அதையும் சொல்லி காட்டுகின்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கசப்பாகவே இருக்குது, உங்களுக்கு அதன் மூலியமாக தொந்தரவாகவே இருக்குது. அப்படி என்றாலும் கூட உண்மையை நீங்கள் பேசுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்களா ஒரு ஹதீஸ். எப்படி கேட்கிறாங்க? யார சொல்லலாம், ஒரு முஹ்மின் விபச்சாரம் செய்வானா என்பதாக கேட்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கால் செய்யலாம், அவன் தௌபா செய்தால் மீண்டு விடலாம். ஒரு கால் செய்யலாம். ஒரு முஹ்மின் திருடுவானா, முஹ்மினா திருடுவானா அப்படின்னா முஹ்மின் திருட மாட்டான், ஒரு கால் திருடலாம் என்பதாக சொன்னார். அடுத்தபடியாக கேட்டார்கள், மூன்றாவதாக ஒரு முஹ்மின் பொய் சொல்வானா என்பதாக கேட்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஹ்மின் ஒரு காலம் பொய் சொல்ல மாட்டார், பொய் சொல்லக்கூடிய ஒரு முஹ்மினாக இருக்க மாட்டார். மூன்று விஷயத்திற்கு தவறு செய்ய மாட்டார், ஆனால் அவனை மீறி செய்வதற்குரிய ஒரு வழிகள் வந்துவிடும். ஆனால் பொய் என்பது அவன் உரைக்கவே மாட்டான். இது எதில் அவனுக்கு அதிகமாக வந்து விடுகின்றது? ஒரு வியாபாரக்கூடிய சமயங்களிலும், ஒரு விளையாட்டுடைய சமயங்களிலும், ஒரு கேலி கிண்டல் வேண்டிய சமயங்களிலும் தான் பொய்கள் என்பது கலந்து விடுகின்றது. இது நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஒரு மனிதன் விளையாட்டுத்தனமாக பேசுவான், சும்மா விளையாட்டுக்கு தாங்க பேசுறேன், ஆனா என்ன செஞ்சுவான்? பேசிட்டு போயிடுவான். நான் பொய் சொல்லணும்னு சொல்லங்க, விளையாட்டுக்கு. இது கூட வரக்கூடாது. அடுத்தவனை நான் கிண்டல் செய்வதற்காக வேண்டி இவர்கள் ஏதாவது ஒன்று இட்டு கட்டா போயிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இது இந்த சமயங்களில் ஏற்படும். அவங்களை வந்து ஒரு கிண்டல் செய்கிறோம் என்பதாக இந்த சமயத்திலும் கூடாது. அடுத்தபடியாக தன்னுடைய பொருளை விற்பதற்காக வேண்டி பொய் சொல்லி விடுவான் மனிதன். அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, உயிருள்ள பொருளாக இருந்தாலும் சரி, உயிரில்லாத பொருளாக இருந்தாலும் சரி, விற்க வேண்டும் எனக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தில் வந்தால் ஏதோ தள்ளி வைக்கணும் அப்படின்னா எல்லா பொய்யும் சொல்லிட்டு உண்மை எல்லாத்தையும் மறைச்சிட்டு வந்தோம் செஞ்சுவிட்டு போயிடும் கூடாது. இதில் அதிகமாக நடக்கக்கூடியது இந்த பெண் பார்க்கக்கூடிய சமயங்கள், மாப்பிள்ளை பார்க்கக்கூடிய சமயங்கள் தான் நடக்கின்றது.
உண்மையை மறைத்து விடுவார்கள். அந்த இடத்தில் எந்த மாப்பிள்ளைக்கு என்ன நிறை குறைகள் இருக்கின்றதோ ஓப்பனாக பெண் வீட்டில் சொல்ல வேண்டும். அதே சமயத்தில் பெண் வீட்டார் பெண்ணிற்கு என்ன நிறை குறைகள் இருக்கின்றதோ அதை ஓப்பனாக எடுத்து மாப்பிள்ளை வீட்டில் சொல்லணும். அதெல்லாம் பார்த்துட்டு நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இங்க மறைச்சோம். நாங்க சொல்லலைங்க, பொய் சொல்லல, உண்மையை மறைத்தோம். இதுவும் பொய்தான், உண்மையை மறைப்பதும் பொய்தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உண்மை பேசக்கூடிய சத்திய விசுவாசிகளாக வல்லல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. பொய்யிலிருந்து முற்றிலுமாக தவிர்ந்து இருக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.